வார ராசி பலன் குபேந்திரா டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் 24 திங்கட்கிழமை நாள், அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு 24 திங்கட்கிழமை தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்கவலைப்படாமல் இன்றைய முயற்சிகள் நாளைக்கு வெற்றியாக வருங்கிற அடிப்படையில் தொடர்ந்து உழைத்தால் விடாமுயற்சி வெற்றி பெறும். பிறகு தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி பௌர்ணமி வியாழக்கிழமை மதியானம் ஒரு 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போ 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, உழைப்பால் உயர்வு, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வியாபாரங்கள் வெற்றி பெறும். பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 மணியிலிருந்து 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 29ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. நிறைய லாபங்கள் கிடைக்கும், முயற்சிகள்லாம் வெற்றி பெறும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், லாபகரமான நாளாக அமைகிறது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 12ஆம் வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுப செலவுகள் அதிகரிக்கும். நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் விரயங்கள் வேண்டாம், வீண் அலைச்சல் தவிர்ப்பது நல்லது. ஞாபகம் மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கிற வேலையை வெற்றிகரமாக செய்து நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற 24 நாட்களாகவே அமைகிறது. தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மன சோர்வுகள் வரலாம். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், மன உறுதி தேவை. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை நாள், 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி மதியானம் 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வைப்பார். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் விடாமுயற்சி தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும், அதனால் பொறுமை காப்பது நல்லது. இன்றைய முயற்சிகள் நாளைக்கு வெற்றி என்கிற அடிப்படையில் உழைப்பால் உயர்வை பெறுவது, முயற்சி செய்வது நல்லதாகப்படும். பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 மணியிலிருந்து 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் பிறக்கும், வழி பிறக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது லாபகரமான நாளாக இருக்கும். நல்லதொரு வெற்றி வாய்ப்பு வரும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மன சோர்வுகள் வரலாம். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், மன உறுதி தேவை. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை நாள், 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி மதியானம் 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வைப்பார். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் விடாமுயற்சி தேவை.
தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும், அதனால் பொறுமை காப்பது நல்லது. இன்றைய முயற்சிகள் நாளைக்கு வெற்றி என்கிற அடிப்படையில் உழைப்பால் உயர்வை பெறுவது, முயற்சி செய்வது நல்லதாகப்படும். பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 மணியிலிருந்து 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் பிறக்கும், வழி பிறக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது லாபகரமான நாளாக இருக்கும், நல்லதொரு வெற்றி வாய்ப்பு வரும், புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அது 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள், வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும், வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைப்பது நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, மத்தியானம் 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது அது 8ஆம் வீடு, சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் வந்து போகலாம். மனதில் உறுதி தேவை, பொறுமை முக்கியம். மற்றபடி குரு பார்வை இருப்பதனால குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது வெற்றி கொடுக்கும். பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும். ஆகவே தொடர் முயற்சி, விடாமுயற்சி தேவை. மற்றபடி உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், பொறுமை முக்கியம், நிதானமாக செயல்படுவது நல்லது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறனால புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, வியாபாரம் வெற்றி பெறுறது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள். தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். கடுமையாக போராடி ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒரு முயற்சிகள் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி. மாலை 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது 7ஆம் வீடாக வருது. கடகராசிக்கு 7ஆம் வீடு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 29ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மன சோர்வுகள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். பொறுமை முக்கியம். மன சோர்வுகள் அடைந்தாலும் கொஞ்சம் நிதானமாக ஒரு 2 நாட்களுக்கு அமைதியாக, டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமை காத்து பிறகு முயற்சி செய்வது நல்லது.
காத்திருந்தால் வெற்றி. விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லதாகப்படும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி டென்ஷன் படபடப்பு வேண்டாம், அமைதி தேவை. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும் என்கின்ற அடிப்படையில் ஒரு விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். கடுமையாக போராடி ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒரு முயற்சிகள் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி. மாலை 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது 7ஆம் வீடாக வருது. கடக ராசிக்கு 7ஆம் வீடு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மன சோர்வுகள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். பொறுமை முக்கியம். மன சோர்வுகள் அடைந்தாலும் கொஞ்சம் நிதானமாக ஒரு 2 நாட்களுக்கு அமைதியாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமை காத்து பிறகு முயற்சி செய்வது நல்லது. காத்திருந்தால் வெற்றி. விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லதாகப்படும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி டென்ஷன் படபடப்பு வேண்டாம், அமைதி தேவை. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும் என்கின்ற அடிப்படையில் ஒரு விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். ஆகவே மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் எதை செய்தாலும் அன்றைய நாளில் ஆர்வமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை நாள், 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி. 3:45 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். விடாமுயற்சி தேவை. கடுமையாக போராடி உழைத்து முயற்சி செய்து பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உழைப்பால் உயர்வு பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மன சோர்வுகள் வரலாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு அமைதியாக பொறுமையாக அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள்லாம் இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு
24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. கவனம் தேவை. பயணங்கள் பிரயாணங்களில் திட்டமிட்டு முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. மற்றபடி சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரும். அதையெல்லாம் சரி செய்து முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி பௌர்ணமி வியாழக்கிழமை மாலை 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது 5ஆம் வீடாக வருது. கன்னி ராசிக்கு 5ஆம் வீடாக வரும்போது கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. மற்றபடி ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அந்த நாளை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 29ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், கடுமையாக போராடி நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்லதொரு தீர்வுக்கு வரும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி மாலை 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். மற்றபடி பயணங்கள் பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. பிறகு வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள், தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் வரும். சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சரியான காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து அதிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 வியாழக்கிழமை, 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 29ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் வரும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உற்சாகமாக செயல்படுவது நல்லது. மனதில் உறுதி தேவை. ஒரு ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியமாக, மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 6ஆம் வீடாக வருது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். கடுமையாக போராடி பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வெற்றிகரமான நாளாக, நல்ல நாளாக, நன்மை தருகிற நாளாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது முன்கோவப்படாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக, அன்பாக எல்லோரிடம் பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மௌனங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி மாலை 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 3ஆம் வீடாக வருது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். மற்றபடி தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்களும் அன்ற நாளில் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 27ஆம் தேதி
வியாழக்கிழமை மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. பயணங்கள் பிரயாணங்களில் கவனம் தேவை. மற்றபடி சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உரிய காரண காரியத்தை தெரிந்து சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 30ஆம் தேதி மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் உண்டாகும், மன கவலைகள் உண்டாகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். அந்த நாளை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லதாக இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் தனுசு ராசியில் ஜென்ம ராசியிலே இருக்கிறது ரொம்ப நல்லது தான். மனசு உற்சாகமாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி மாலை 3:45 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எல்லோரிடம் அன்பாக அமைதியாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 29ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். மீன ராசிக்கு வரும்போது 4ஆம் வீடாக வருது. பயணங்கள் பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. திட்டமிட்டு முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் முன்னெச்சரிக்கையுடன் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் பிறகு வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. பிறகு வீண் அலைச்சல் வேண்டாம். முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது ஏமாற்றம் தரலாம். ஆகவே திட்டமிட்டு முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி மாலை 3:45 மணி வரைக்குமே மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மைகள் உண்டாகும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 29ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது பொறுமை தேவை. முன்கோபப்பட வேண்டாம். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. மற்றபடி சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். அமைதி தேவை. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது லாபஸ்தானம் 11ஆம் வீடாகவும் இருக்குது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி
மாலை 3:45 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது 12ஆம் வீடாக வருது. அதாவது கொஞ்சம் விரயஸ்தானமாக இருக்கும், கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு தேவை, சிக்கனம் தேவை, இல்லை என்றால் நிறைய செலவாயிடுச்சு என்கின்ற வருத்தங்கள் வரலாம். மற்றபடி பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது ஏமாற்றம் வரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து வீண் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 29ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் கும்பராசியில் ஜென்மராசியிலே சந்திரன் இருக்கும்போது நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், வீட்டில் சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மற்றும் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய வேலை வாய்ப்புகள் அமையும், புதிய தொழில் தொடங்கிறதுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி பௌர்ணமி வியாழக்கிழமை மாலை 3:45 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மற்றபடி தொழில் முன்னேற்றம் இருக்கும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், நல்ல நாள், லாபகரமான நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி மாலை 3:45 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 29ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும், நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம், வீண் விரயங்கள், வீண் அலைச்சல் தவிர்ப்பது நல்லது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.